சாலாவில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக எங்கள் உயிருக்கும் மேலான அன்புடைய எமது குருநாதருக்கும் அவருடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடர்கிறேன். சிறப்பான முறையில் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொடியேற்றம், பேச்சு போட்டி, பலூன் பஸ்டர், ஃப்ராக் ஜம்ப் நடக்க இருக்கிறது. அவர்கள் வாழ்வு வரும் பொழுது வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முதலாக பலூன் பஸ்டர் என்ற நிகழ்ச்சி நடைபெற போகிறது. சிவப்பிரியா, மற்றும் சசிகரன். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 மினிட்ஸ்ல நீங்க வந்து 6 பல்லையும் ஊதி அது முடிச்சு போட்டு அதை உடைக்கணும். இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ். ஓகே, நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். இது ஸ்டார்டிங் வந்து ஆதி இத போவால 1 ஸ்டார்ட். Hey, தனியா வீடியோ இன்னொரு கவரேஜ் பண்ணுறாங்க தனியாக. சரி, முடிச்சு போட முடியலன்னா டக்குன்னு அது மேலே உட்காந்து உடச்சிடலாம். சிறுவர்களுக்கான பலூன் பஸ்டர் என்ற நிகழ்ச்சி நன்றாக முடிந்தது. அதற்கு மேல் இந்த நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி என்கிற நிகழ்ச்சி நடைபெறும். தனஞ்சயன் என்கிறவர் வந்து பேசுமாறு கண்ணுடன் கேட்டுக்கொள்கிறார். சுதந்திரம் என்றால் என்னவென்று ஆங்கிலத்தில் பேச வருகிறார் நமது பாடசாலையின் மூத்த வித்தியார்த்தி. Welcome to all. Good morning to all here. Welcome to 78th Independence Day celebration. Freedom means free from all evils and hindrances. We should follow dharma to be in peace. He should also save this world external threat. Thank you. Have a great day. Jai Hind. இப்பொழுது குங்குமேஸ்வரன் பேசப்போகிறார். ஆங்கிலேயர்களின் அராதகம் பற்றி திரு குங்குமேஸ்வர தீட்சிதர் அன்புடன் அழைக்கிறோம்.
இன்று நாம் எவ்வளவு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த ஜனநாயகம் மக்கள் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறது. இந்த உரிமையும் தனித்துவத்தையும் நாம் எவ்வளவு இன்னலுக்கு பின் நாம் பெற்றோம் என்பதை இங்கு காணலாம். 1608 24 ஆகஸ்ட் அன்று வணிக பண்டம் மாற்றுவதற்கு சூரத் துறைமுகத்திற்கு வந்திறங்கியது ஆங்கிலேயர்கள் கூட்டம். 1613 அன்று அன்றைய முகல் பேரரசை ஆண்ட ஜஹாங்கீர் மன்னரின் உத்தரவின் கீழ் பற்பல தியாகங்கள் செய்த பின் 1857 ஆண்டு ஆங்கிலேயர்கள் அடிமை சாசனத்தை எதிர்த்த முதல் நாடாக பாரதம் இருந்தது என்பதுதான் பாரதத்தின் பெருமை. பாரதம் தன் எதிர்ப்பை தொடங்க அனைத்து நாடுகளும் தன் கிளர்ச்சியை தொடங்கியது. மேலும் இங்கு பாரதத்தில் அன்றைய நாடுகள் கிளர்ச்சியை தாங்க முடியாமல் கிளம்பியது. 1947 ஆகஸ்ட் 15 அன்று ஆங்கிலம் பாரதத்தை சுதந்திர நாடாக அறிவித்து, மேலும் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர்ட் இன் ஆகஸ்ட் இப்பொழுது பூர்ண ஸ்வராஜ் பற்றி பேச திரு சிவபிரதீப தீட்சிதர் பணிவன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். நாம் ஆங்கிலம் எவ்வழியில் பாரதத்தை வந்தடைந்தனர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பாரதத்தில் எத்தனை எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தன என்பதை பற்றி காணலாம். மொத்தம் 29 பெரிய கலவரங்கள் மற்றும் ஏராளமான போராட்டங்கள் நடந்தன. அதில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு 1930 ஆண்டில் பூர்ண ஸ்வராஜ் பிரகடனம் செய்யப்பட்டது. பாரதத்திற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கியது ஆங்கிலம். அதிருப்தியின் காரணமாக பாரத மக்கள் இடையே நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் ஆகும். பூர்ண ஸ்வராஜ் என்பது சமஸ்கிருத வார்த்தை ஆகும். பூர்ணா என்றால் முழுமையானது, ஸ்வராஜ் என்பது சுய ஆட்சி. பாரதிய சுதந்திர பிரகடனத்திலிருந்து பெறப்பட்டது. இது பாரத தேசிய காங்கிரஸால் பிரகடனம் படுத்தப்பட்டது. காங்கிரசும் பாரத தேசியவாதிகளும் பூர்ண ஸ்வராஜிற்காக போராட வேண்டும் என்றனர். பாரத தேசிய கொடி ஜவஹர்லால் நேருவால் டிசம்பர் 30 1929 ஆண்டில் லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில் ஏற்றப்பட்டது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாட கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் சுயராஜ்யத்திற்கு ஆசைப்படும் மக்கள் பாரதத்தின் கொடியை பகிரங்கமாய் ஏற்றினர். இதெல்லாம் யாரும் அறியாத சிறிய அரசியல் குறிப்புகள். நன்றி, வணக்கம். இப்பொழுது நிகழ்ச்சியின் மிக அருமையான தர்மம் மற்றும் வேத ஆகமங்களை நம்மிடம் இருந்து ஆங்கிலேயர்கள் சூறை ஆடியதை பற்றி சற்றே விரிவாகவும் அருமையாகவும் பேச திரு சபரீஷ சிவம் அவர்களை மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம். நாம் இங்கு ஆங்கிலேயர்கள் எப்படி பாரதத்தை வந்தடைந்தார், எந்த நோக்கத்தின் வந்தடைந்தார் என்று தெளிவாக கூறினார். மேலும் பூர்ண ஸ்வராஜ் என்ற அரசியல் குறிப்புகளை பற்றி நாம் இங்கு கண்டோம். மேலும் தர்மம், வேத ஆகமங்கள் ரட்சிக்கிறதை பற்றி இங்கு நாம் காணலாம். சுதந்திரம் என்பதை அடைய ஏராளமான வீரர்களை இந்த குடியரசு நாடுகள் இழந்திருக்கிறது. எத்தனையோ பேரிடைகள், எத்தனையோ வீர மரணங்கள், எத்தனையோ படைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பாரதத்தின் வீராண்மை கொண்ட போராளிகள் பாரதத்தின் வருங்காலத்திற்காக உயிர் தியாகம் செய்யவும் தயங்கவில்லை. ஆங்கிலேயர்கள் நம் பாரம்பரியத்தை அழிக்க வேண்டும் என்று பல கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்திருக்கின்றனர். அந்த வழியில் பாரதத்தின் பெருமை என்றே கூறும் நிறைய ஆலயங்கள் அர்ச்சகரையும் வேட்டையாடி சென்றனர். இன்றும் பல ஆலயங்கள் அவர்கள் வேட்டைக்கு பின் இயல்பு நிலை திரும்பாத நிலையில் இருந்து வருகின்றது. பல கோவில்கள் இன்று அர்ச்சகர் இல்லாமே தொடர்கின்றது. வேத ஆகமங்கள் நாட்டின் உயிர் மற்றும் இதயம் என்று கூறலாம். இன்று வேத ஆகமங்கள் காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று. அன்று வேத பிராமணர்கள் மற்றும் வேத நூலகங்கள் பல ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டு பல விஷயங்கள் மற்றும் பாரம்பரியத்தை பற்றி இன்று யாரும் தெரியாத அளவிற்கு
போனதற்கான மூல காரணம் ஆங்கிலேயர்களும் என்று கூறலாம். அன்று ஆலயங்களில் ஊர்களின் மத்தியிலும் மருத்துவமனை தொலைவிலும் இருந்தது. அதனால் மக்கள் நோய் வாழ்வு இல்லாமல் வாழ்ந்தனர். ஆனால் இன்று மருத்துவமனைகள் இருக்கும் இடத்தை மக்கள் சூழ்ந்து கொண்டனர். இன்று அதனால் நோய்களோடு வாழும் நிலை ஏற்பட்டது. ஆலயங்கள் மீட்டு வேதங்க ஆகமங்களை காத்து நம் பாரம்பரியத்தை பின்பற்றி நமது தர்மத்தை கடைபிடித்து நாம் வாழும் வாழ்க்கையே சுதந்திர வாழ்க்கை. நாம் இன்னும் மனதளவில் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. உண்மையின் நம் பாரதத்தில் வாழ்ந்து கொண்டு ஆங்கிலேயர் பண்பாட்டை பின்பற்றுவது அல்ல சுதந்திரம். வேதாகமங்களை காத்து ஆலயங்களை காப்போம், பாரதத்தை மீட்போம், இனிய சுதந்திரம் பெற்று நோயில்லா வாழ்வு பெறுவோம். வளர்க வேதாகமம், வாழ்க பாரதம். வந்தே மாதரம். ஹர ஹர நம பார்வதி பதயே. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஃப்ராக் ஜம்ப் நடைபெற உள்ளது. லட்சுமி நரசிம்மன், அபினவ், நிகேஷ், சிவதரன், உச்சபேஸ்வரன் ஆகியோர் ஃப்ராக் ஜம்பில் கலந்து கொள்ள போகிறார்கள். நேரா போயிட்டு அந்த செவத்தை தொட்டுட்டு திருப்பி 2வது ரவுண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செவத்தை தொடுறவங்க வின்னர். இதுக்கு இடையில கீழே யாராவது விழுந்துட்டா அவங்க வந்து வெளில வந்துடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. 3 2 1 நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான எமது குருநாதரை பாதம் வணங்கி பணிவுடன் ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை அழைக்கிறோம். சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி போன வருஷம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் வாஸ்தவத்தில் சுதந்திரம் அப்படிங்கிற பதத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஏன் நம்மளுடைய சுதந்திரத்தினுடைய எல்லை எவ்வளவு, சுவாமியினுடைய சுதந்திரத்தினுடைய எல்லை எவ்வளவு அப்படிங்கிறதுலாம் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நிறைய விளக்கம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. நாம் ஒரு சில நிமிஷங்கள் தான் நம்ம பேச முடியும். அப்படி இருக்கிறதுல ஒரு பசுமாட்டை ஒரு கம்பை, அதாவது ஒரு முளையை கீழே நட்டு வச்சு பசுமாட்டினுடைய கழுத்தில் ஒரு கயிறை கட்டி அது எங்கேயும் அண்ணன் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கம்பில் மாட்டை கட்டி வைக்கணும் இல்லையா? அப்படி கட்டி வைக்கும்போது மாடு கொஞ்சம் முற்றமாறா இருந்ததுனால ரொம்ப ஒட்டி கட்டுவோம். பாத்தியாராக நாங்களாம் கூட மாடு பார்த்துக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். முற்றமாடாக இருந்ததுனால நீளமாக விட்டு கட்டுறது. ரொம்ப பரம சாதுவாக இருந்ததுனாக்கா கட்டவே மாட்டாங்க. பாட்டு பயிர் வந்ததுக்கும் யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாது. இந்த மனுஷனுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது அல்லது ஜீவர்களுடைய சுதந்திரம், இன்னும் சரியாக சொல்லணும்னாக்கா ஜீவ சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த மாட்டினுடைய சுதந்திரம் கட்டப்பட்ட இடத்துலேருந்து அந்த மாட்டினுடைய ஒரு சுத்தளவு இருக்கு இல்லையா, ஒரு முளையை அடித்து கட்டியிருக்கா அப்படின்னாக்கா இதனுடைய சரௌண்டிங்கில் கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு சுதந்திரமாக போயிட்டு வந்துடும், அவ்வளோதான். அதை தாண்டி கட்டி இருக்கிறதுனால அதை தாண்டிலாம் போக முடியாது அந்த மாட்டால். அதுக்குள்ளே தன்னுடைய சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு அது ஆட்பட்டு இருக்க முடியுமோ அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கலாம். லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த விஷயமானது சரியாக பொருந்தும். புரியுறதா? தான் எங்கேயோ இஷ்டத்துக்கு 100 அடி தள்ளி போகலாம், இல்லை வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த மாட்டால் போக முடியும். ஏன்னா அந்த மாட்டை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சரி, எங்கேயுமே போக முடியாதனாலும் போக முடியும். கயிறு எவ்வளோ தூரம் கட்டியிருக்காலோ அந்த கயிறுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி மாடு அங்கே எங்கேயும் போயிட்டு வந்து இவ்வளோதான் இந்த மாட்டினுடைய சுதந்திரம். அப்படிங்கிற மாதிரி மனுஷாருடைய சுதந்திரமும் சாமியினுடைய சிருஷ்டியில் இவ்வளோதான். சரியா? இந்த குறிப்பிட்ட அளவில் இந்த மாடு சாத்வீகமாக இருந்து யாருமே எந்த ஹிம்சையும் பண்ணாமல் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மாட்டுக்காரன் மனசு கருணையாக இது பண்ணி அந்த கயிறு நீட்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னாக்கா கிராமத்துலாம் பார்க்கலாம், விளைநிலத்துலலாம் எங்கேயோ கட்டியிருப்பாங்க, கயிறு ரொம்ப நீட்டாக இருக்கும், மாடு எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு சுதந்திரம் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா போயிட்டு வரலாம்.
விஷயத்தை மனசில் வச்சுன்னு பார்க்கும்போது பாவியாக இருக்கிறவனை சாமி வந்து ரொம்ப கட்டி தான் வச்சுருப்பார். லோகத்தில் பார்த்தா அப்படி தெரியாது இல்லையா? இப்போ கூட பங்களாதேஷில் வந்து ஹிந்துக்களுக்கு அவ்வளோ கஷ்டம் நடக்குது, ஆடாப்படுத்தின்னு இருக்காங்க. ஒரு ஹிந்து இனப்படுகொலையானது நடந்தது. மொத்தமாக ஹிந்துஸ் எல்லாம் அங்கே வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயே நிறைய நடந்திருக்கு. பாரத தேசத்தில் இவ அனுபவித்த கஷ்டம் மாதிரி லோகத்தில் யாருமே அனுபவிச்சு நாமெல்லாம் பரம சௌக்கியமாக இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி மனுஷாவுடைய சுதந்திரமானது இவனுடைய டீட்ஸ் பேஸ்ட் ஆன் டீட்ஸ், நல்ல விஷயங்களை வந்து தான் கை கொண்டு அனுஷ்டானம் பண்ணி பரோபகாரியாக இருந்து தர்ம சிந்தனையோட மேன்மேலும் அவன் ஸ்ரேயஸாக இருக்கிறதுனால அந்த புண்ணிய பலனானது இவனுக்கும் அடுத்த வாழ்வுக்கும் க்ஷேமத்தை கொடுத்து இவன் கடைசியில் ஜீவன் முக்தனாகும்போது, முக்தன்னா என்னது? அதுதான் முக்திங்க. முக்தினா என்ன? விடுதலை. அடிக்கடி நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிறோம் இல்லையா, முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு. முக்தனாக இருக்கிற இது அது நிஜமான சுதந்திரம், விடுதலைங்கிறது அதுதான். பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது தான் பூர்ண சுதந்திரம். அது அடையாத வரையிலும் எல்லாருமே கட்டுப்பட்டவாள் தான். ஆனாலும் முக்தி அடைஞ்சவாளும் கூட வேத தர்மத்துக்கு கட்டுப்பட்டவாள் தான் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்கிறதுனால எல்லாரும் எப்போதும் சுவாமிக்கு கட்டுப்பட்டவாள் அப்படிங்கிறது அத்தியந்த சத்தியம். சுவாமி மாத்திரமே சர்வதந்திர சுதந்திரம். சுதந்திரங்கிறது அவருக்கு மாத்திரம் தான். அப்படின்னா லோகத்தில் நாம் சுதந்திரமாக இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக இல்லை. தெரிஞ்சுதா? அடுத்தவருடைய பேக்கில் கூட உங்களால் கை வைக்க முடியாது, எல்லாரும் அரைஞ்சிக்கணும். உன் விஷயத்தில் நீ சுதந்திரமாக இருந்தது, ஃப்ரீயாக இருக்கலாம், எங்கேயாவது போகலாம் வரலாம். அதை தாண்டி ஒரு சின்ன விஷயத்தில் நாம் அதிக்கிரமிச்சுன்னு போனாலும் கூட அவ்வளோதான். சொன்னோம்னா மாட்டோடைய கதை, அந்த கயிறு வரைக்கும் அது சுதந்திரமாக இருக்கும். இந்த மாதிரி உன்னுடைய விஷயத்தில் நீ சுதந்திரமாக இருந்தது, அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சுதந்திரத்துக்கு. ஆனாலும் தற்காலத்தில் நாம் இந்த அளவுக்கு வேதாத்தியனங்கள்லாம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு அனுஷ்டானாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற அளவில் தான் பல விஷயங்கள் பழங்காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எவ்வளோ சுதந்திர கதைகள்லாம் நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கீங்களா? ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த அளவுக்கு நம்மளுடைய மத சுதந்திரத்தை இப்பவும் கூட கட்டுப்பாட்டோடு தான் பண்ண முடியாது இல்லையா? தைரியமாக போய் ஒரு 100 பேரை ஒரு பிஜியில் போய் வேதபாராயணம் பண்ணிட்டு போகிற முடியாது இருக்குது. சில சமயம் பண்ணலாம், எல்லா சமயத்துலையும் எல்லாராலையும் பண்ண முடியாது. மாற்று மதத்தவர்கள் தன்னுடைய மத சின்னங்களை இல்லையா தலையில் போட்டுக்கிறதோ சரீரத்தில் போட்டுக்கிறதோ அந்த மாதிரி ரோட்டில் தைரியமாக போட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிற அளவுக்கா நம்மளுடைய இது அந்த மாதிரி இருந்துருக்கு இல்லையா? அக்ரஹாரத்துலையோ வேற ஒரு கோவில் பிரசித்தமாக இருக்கிற இடத்துலையோ அந்த அளவுக்கு வெவ்வேறு மதஸ்தாலாம் அவளுடைய மதத்தினுடைய அடையாளங்களை சின்னங்களை அணிஞ்சிட்டு தைரியமாக வரலாம். மாற்று மதத்தவர்கள் பிரதானமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்மளால் இந்த மாதிரி சிக்க வச்சுக்கிட்டோ இது பண்ணோம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போயிட்டு வரணும், சுதந்திரமாலாம் போயிட்டு வர முடியாது. அப்படிதான் இன்றைக்கும் அந்த பரிஸ்திதியானது இருந்துருக்கு. இதை நாம் மனசில் வச்சுக்கணும். இப்பெல்லாம் இந்த அளவுக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு கூட பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். தன்னுடைய சிவாஜி மகாராஜ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். வீர சிவாஜி, சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிராவில் அவரெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நம்மளாம் இல்லவே இல்லை, வேதம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவளெல்லாம் ஓட விரட்டியிருக்காங்க தைரியத்தினால், வீரத்தினால். அதாவது நிற்கணும் இல்லையா? வாழை எடுத்துட்டு அழிக்க வர்றவங்க முன்னாடி தைரியமாக நிற்கிறதுக்கு 10 பேர் வேணுமே. எல்லாரும் பஞ்சாயத்து சொல்லிட்டே இருந்தாங்க, அந்த வேலையை யார் பார்க்குறது? அதுக்காகவே சுவாமி அவளெல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ காரியம் பார்த்துருக்காரு. அவர் ரொம்ப அல்பாயசில் போயிட்டார். சுவாமியுடைய கிருஷ்ணா அவர் சீக்கிரம் போயிட்டார். இன்னும் ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்துருந்தாக்கா நமக்கு வேறு எந்த சிரமமே இருந்திருக்காது. இதோடு இன்னும் நல்லா பெட்டராகவே இருந்திருக்கோம் நம்மளாம். அந்த சிவாஜி போனப்புறம் அவர் பையன் சாம்பாஜி இருக்கார். சாம்பாஜியும் மகாவீரன். எல்லாரையுமே அந்த சமயத்தில் இருந்த முகலாயர்கள்லாம் தந்திரமாக தான் வதம் பண்ணினாங்க. அந்த சமயத்தில் அவரை கபட நாடகம் ஆடி துரோகம் பண்ணி சிறைப்பிடிச்சு இழுத்து வந்த சமயத்தில் அவுரங்கசீப் வந்து உயிர் பழைக்கிறதுக்காக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், மதம் மாறிடு, முஸ்லீமாக மாறிடு அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது அப்படின்னு உடனே என்ன பண்ணாக்கா, அந்த ஈட்டி இருக்கு இல்லையா, ஈட்டியை நல்லா பழுக காய்ச்சி சுட கொதிக்க பழுக்க காய்ச்சி அப்படியே எல்லாரும் பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரத்யட்சமாக இந்த 2 கண்ணு உள்ளே அந்த கொதிக்கிற ஈட்டியை விட்டு கண்ணை குருடாகிட்டாங்க. சித்திரவதை, இந்த மாதிரி கோடிக்கணக்கான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க.
சாம்பாஜி ஒரு ராஜா, சிவாஜியோடைய பிள்ளை. நினச்சிருந்தாக்க வேற ஏதாவது ஐடியா பண்ணி அப்புறமா கூட அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைக்கல. இருந்தால் இப்படி தான், போனாலும் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய சித்திரவதைக்கும் பயப்படாமல் அந்த சமயத்தில் அப்படி இருந்துட்டு அப்படியே இதாகிட்டான். கடைசியில் ரொம்ப கொடூரமாக அவரை கொலை பண்ணார். அந்த சமயத்தில் கூட மாறலை. அதுன்னா பெரிய விஷயம். நம்மளாலெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி அவர் காலத்திலே இன்னும் அவருக்கு சகாயம் பண்ணினவாளெல்லாம் இந்த இங்கேருந்து ஆரம்பித்து பழுக காய்ச்சின இரும்பு உள்ள குத்தரா அப்படின்னு சொன்னாங்க. அது உருகி தோலானது உருகி எலும்பு உள்ளே போகிற வரைக்கும் அப்படியே ட்ரில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கொசு கடிச்சா கூட நம்மளால் தாங்க முடியாது. சின்ன ஊசி போட்டால் கூட டாக்டர் போடுற ஊசி பயந்துட்டு போகாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இதில் நாம் இருக்கும்போது பிரத்யட்சமாக சித்திரவதைக்காக அப்படிலாம் பண்ணி மாறினா மதம் மாறிடுது, இல்லைன்னா பிராணனை விட்டுடு அப்படிங்கிற அளவில் தான் எல்லோரும் வந்து இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் போயிட்டாங்க. கோடிக்கணக்கானங்கிறது வார்த்தைக்காக சொல்கிறது இல்லை, கோடிங்கிறது ரொம்ப குறைச்சல். கூட்டம் கூட்டமாக லட்சமாக கோடி கணக்கில் அவ்வளவு பேர் பிராணத்தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பரிசிரமப்பட்டு வந்து இந்த இவாலாம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் சுதந்திரமும் ஒன்று பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டானே வழிய மனோரீதியாக இன்னும் நம்மளாம் வெஸ்டர்ன் ஓரியன்ட் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? மேற்கத்திய கலாச்சாரம் ஒரு சங்கீதமாக இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய கர்நாடக சங்கீதத்தை கேட்குறவாளை காட்டிலும் சினிமா பாட்டு அல்லது வெஸ்டர்ன் மியூசிக் இதை கேட்குறவாலாம் நம்ம தேசத்தில் ஜாஸ்தி இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஷிகா வச்சுக்கிறது. எல்லா ஜாதிகாரங்களும் பழைய நாள் ஷிகா வச்சுட்டு இருந்தாங்க, வேறுபாடே இல்லாமல். இன்னைக்கு கொஞ்ச நாளில் பிராமணன் ஒண்டி தான் ஷிக அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்போ அவங்ககிட்டயும் ஷிகா போயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிடுச்சு. வெளியில் போனாக்கா என்ன மாதிரி இருக்கு, அப்படியும் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்காக ஒரு ஏற்பாடை நம்மளாலே மாற்றிக்கிட்டாங்க. ரெண்டு பக்கம் தப்பு இருக்குது. இது ஒரு விஷயம். அந்த மாதிரி நடவுடைய பாவனைகள் நாமளாக ஏதோ இங்கே இருந்துட்டு இருக்கோம். தற்காலத்தில் வெளியிலலாம் போய் பார்த்தாக்கா நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கக்கூடிய ஸ்திரீகள் அப்படிங்கிறவெல்லாம் விரல விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருந்துட்டுருக்காங்க. யாரை பார்த்தாலும் ஒரு குழாயை மாட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டு தலையை சிரிச்சு போட்டு இப்படியே போகிற மாதிரியான ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தேசத்துக்கு என்னமோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு. அது ரொம்ப இது இல்லை, அஃபீஷியலாக அவாவா ஏதோ பண்ணிக்கலாம், பொலிட்டிக்கலாக ஏதாவது தேர்தல் நடத்தலாம், யாராவது ஜெயிக்கலாம், என்னமோ பண்ணலாம். மனோரீதியாக இன்னும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு பூர்ணமாக அடிமைப்பட்டு தான் இருக்கோம். நாம் அதுலேருந்து மாறவே இல்லை. பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே கல்வி முறை. இந்த கல்வி முறை அப்படிங்கிறது பாடத்திட்டம் எல்லாமே வாழ் வச்சுட்டு போயிருக்கிற அந்த முறையான பாடத்திட்டத்தை தான் ஸ்கூலில் எல்லோரும் படிச்சுட்டு இருக்கிறதுனால நிஜமான ஒரு ஞான பிராப்தி, அதாவது பாரமார்த்திக ஞானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரிய ஞானி ஆகிறது அப்படிங்கிறதுலாம் லௌகீகத்தில் ஸ்கூல் படிப்பில் அதனுடைய ஞானத்தையாவது உண்மையான ஞானத்தை அடையிறமா அப்படின்னு பார்த்தாக்கா வாஸ்தவத்தில் இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். என்னமோ ஒரு இருட்டை நோக்கி பயந்துருக்கிற மாதிரி பயந்துருக்கோம். டெக்னாலஜி என்னமோ ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்க அப்படியே மனுஷாவுடைய இதுவானது பாரம்பரிய காலத்தில் பழங்காலத்தில் நம்ம தேசத்தில் பாரத தேசத்தில் எப்படி இருந்தாலோ வலுவாக இருந்தாலோ மனோரீதியாகவும் தபோபர ரீதியாகவும் வலுவாக இருந்தாலோ அந்த மாதிரியான ஒரு இதுவாக நாம் இப்போ பார்க்க முடியாது. இந்த தபஸ்னா என்ன அப்படிங்கிறதுலாம் கேள்வி வரும். அப்படியே பேசினாக்கா உடனே அது போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல ஊர்களில் சுவாமியினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவள் நிரூபித்து காட்டியிருக்காங்க. இங்கேயே கூட நடந்திருக்கு. இந்த ஒரு வீர சைவ மட்டம் ஒன்று இருக்குது, இங்கேருந்து சில கிலோமீட்டர் தள்ளி. இந்த கதையை கூட கேட்டிருக்கலாம். நம்ம பெரிய நந்தி இருக்கு இல்லையா, அண்ணாமலையார் கோயில் பெரிய நந்தி. இந்த பெரிய நந்தி இன்றைக்கி பார்க்குறதுக்கு பரம சாதுவாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்கார காலத்தில் அப்போவும் அந்த நந்தி தான் இருந்தது. அப்போது சாமியை சுற்றி அந்த உற்சவாதிகள்லாம் சாமியெல்லாம் போயிட்டு வர்றாரு இல்லையா, அப்போல்லாம் ரிஷப வாகனம் அந்த மாதிரி வாகன புறப்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து நீங்கள் என்ன விலங்குகள் மேலெலாம் சாமியை வச்சுன்னு சுற்றி இருந்தோம், விலங்குகள்லாம் வழிபடுவாளா அப்படின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் சாமியும் சாமி தான், வாகனமும் சாமி தான் அப்படிலாம் அப்போ இருக்கிறவாள்லாம் டீசெண்டாக பதில் சொன்னாங்க. அதெல்லாம் பிடிக்கல அவங்க. அப்படிலாம் என்ன நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷயங்களை பல விஷயங்களை தரக்குறவாக பேசிட்டு இருந்தேன். அப்போ இருந்த கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர் என்ன பண்ணியிருந்தாருனாக்கா, நிஜமாகவே உங்களுடைய தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது, நீங்களாம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் அப்போ இந்த ஆச்சாரிய உற்சவங்கள்லாம் உண்டு. உற்சவ ஆச்சாரியரை பல்லக்கில் தூக்கி போடுறது, தீவெட்டி போடுறது, அது இல்லாமல் உண்டு. அப்படி பார்க்கும்போது அது மனுஷால கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரி வரும்.
சரி இதுதான் போகிறது நீங்களாம் சாமியை கொண்டாடுறீர்கள், இது மனுஷால கொண்டாடுறீர்கள் அப்படின்னா குரு அப்படிலாம் பதில் சொன்னால் எந்த பதிலையும் அவன் திருப்தி அடையலை. அது நேரம் தேரடியில் வந்து ஒரு பசுமாட்டை வெட்டி போட்டுட்டான், உடாரண கழுத்தை வெட்டிட்டான். உடம்பு வேற தலை வேறன்னு போயிட்டு அந்த பசுமாட்டுக்கு. உங்களே யாராவது சாமர்த்தியம் இருந்ததுன்னா தபஸ்விங்கிறேன், ஆஹாங்கள் ஓஹோங்கிறேன், என்ன கோயிலில் மாட்டை தான் கும்பிட்டு இருக்கேன், நான் இப்போ ஒரு மாட்டை வெட்டி போட்டுட்டேன். யாராவது ஒருத்தர் தபஸ்வியாக இருந்தாருனாக்க இந்த மாட்டை நீங்கள் இது பண்ணி மறுபடியும் உயிர் கொடுத்து அந்த மாட்டை எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு என்ன, மாட்டை வெட்டி போட்டான், ஆடு பழக்கலைன்னாக்கா அவன் மாட்டை வீட்டுக்கு போயிட்டு போகிறான். இங்கே இருக்கிறவங்க தலை தானே உருள்றது, இது நிரூபிச்சாகிறாங்க. என்னன்னு பேசிட்டு இருந்தால் அப்போ அந்த ஓரத்தில் ஈசான்ய இதில் ஒரு யோகி இருந்தார், ஒரு பெரிய மகா தபஸ் இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி ஊருக்குள்ளே அழைச்சின்னு வந்து நீங்கள் வேலை பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. மொத்த விஷயமும் கேள்விக்குறியாயிடுச்சு. கோயிலுக்கு முன்னாடி பெரிய ஒரு கோவதம் நடந்திருக்கு, கோஹத்தியாக நடந்திருக்கு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. வரேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, சாமானியமாக நடந்து வர மாட்டேன், இரும்பு பாதரட்சையில் நடந்து வரேன். அந்த இரும்பு எப்படி பாதரட்சை எப்படி இருக்குன்னா கொதிச்சுன்னு இருக்கணும் இல்லையா, அல்வாலாம் கலரா இல்லையா, அந்த பக்கத்தில் இரும்பு வந்து கொதிச்சு அந்த மாதிரி இருந்தனாக்கா அது மேலே நடந்து வரேன் அப்படின்னு. யாரால் நடக்க முடியாது, யார் கொதிக்க வைக்கிறது, யார் விடுறது. இவர் பண்ணுறத இவர் சொல்கிறத அப்படியே செஞ்சு காமிச்சா எல்லாரும். அவரை கொதிக்கிற பக்குவமாக இருக்கக்கூடிய அந்த பாதரட்சையில் ஊருக்கு வெளியிலேருந்து உள்ளே நடந்து வந்தார். நம்மளால வேற இன்னொருத்தனாக இருந்தாக்கா நானும் போயிருக்கணும் அந்த சூட்டுக்கு. அப்படி நடந்து வந்தார். இதை பார்க்கும்போதே அவன் ஒரு மாதிரி அடி போயிட்டான். யார், அந்த பிரிட்டிஷ்காரன். உள்ளே வந்த அந்த மாட்டுக்கு பக்கத்தில் நின்று ஏதோ பஞ்சாட்சர ஜபம் பண்ணி தலையை உடம்பை சேர்த்து விட்டார். எழுந்து ஓடி போயிடுது. மறுபடியும் ஜீவன் வந்து எழுந்து ஓடி போயிடுது. இப்படி இது நடந்து கூட அவனுக்கு வந்து மனசு ஆறலை. ஏதோ சித்து விளையாட்டு பண்ணுறா, இல்லை மேஜிக் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போனால் அங்கே பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்தி புல்லை சாப்பிடுமா அப்படின்னு கேட்டேன். யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. இது ஒருவேளை புல்லை சாப்பிட்டதுனாக்க உங்களுடைய வழிபாட்டு முறைகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அதே யோகீஸ்வரர் கட்டு நிறைய புல் எடுத்துகிட்டு வந்து இந்த பெரிய நந்தி கொடுத்தோடனே புல்லை சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, பெரிய நந்தி புல்லை சாப்பிட்டது. தன்னுடைய காலை இப்படி மடித்து போட்டு இந்த பக்கமாக திரும்பி நின்று, அதுக்கு முன்னாடி தெற்கு பக்கமாக திரும்பிட்டு இருந்ததா சொல்லுவாங்க. நந்தியோடைய தலை இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்க தீபத்தை பார்க்குற மாதிரி இப்படி மலையினுடைய பக்கம் லேசாக வளைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி தெற்கு பக்கமாக அப்படி திரும்பி இருந்ததா சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டப்புறம் மலை பக்கமாக திரும்பி கால் ஒரு காலை இப்படி வச்சுன்னு இன்னொரு காலை இப்படி தூக்கி இருக்கும் இல்லையா, அந்த காலையும் மாற்றி மடித்து போட்டுருந்தது. இன்னொரு காலை மடித்து இன்னொரு காலை தூக்கி வச்சுருந்தது. அப்படிங்கிற இப்படி ஒரு அற்புதமான லீலையை சுவாமி அங்கே பண்ணியிருந்ததுனால அவனும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். பசுமாடும் பழிச்சிருச்சேன். அப்போ இருந்து வாழும் தப்பிச்சா சுவாமி நான் இருக்கேன் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாங்க. விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அந்த ஊர்லேயும் எவ்வளவோ விஷயங்கள், ராமேஸ்வரத்தில் கூட இதே மாதிரி சொல்லுவாள். ராமேஸ்வரம் கூட அந்த புலிசாப்பிட்ட சமாச்சாரத்தெல்லாம் சொல்கிறது. இவ்வளோ நடந்தும் கூட பூர்ண விஸ்வாசம் அப்படிங்கிறது சாமி மேலே நமக்கு ரொம்ப பெரிய அளவில் இன்னும் ஏற்படலை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்பிக்கை இல்லாத தன்மை, அனுஷ்டானம் இல்லாத தன்மை. இப்போ நமக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் இருக்குது. நாம் நம்மளுடைய அனுஷ்டானத்தை சரியாக பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? காத்தால் ஒழுங்காக எழுந்துக்கிறதுக்கும், முறையாக சந்தியாவனம் பண்ணுறதுக்கும், சவிதாதானம் பண்ணுறதுக்கும், வேதாத்தியனம் பண்ணுறதுக்கும், இந்த ஆச்சாரங்கள் சாப்பிடக்கூடாதது சாப்பிட்றது இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ இதுதான் சாப்பிட்றது இப்படின்னு சொல்கிற விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கும் உனக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இருக்கணும். இதை யாரும் தடுக்கலையா? இதை நாம் பண்ணாமல் இருக்கோம்னு வச்சுக்கோ, அது யார் மேலே? இங்கிலீஷ்கார மேலே தப்பாது, இல்லை நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட முஸ்லீம் ராஜாக்கள் மேலே தப்பா? இதுக்கு வந்து நாம் தான் காரணம். இந்த மாதிரி துராச்சாரத்துக்கு இதெல்லாம் சரியாக பண்ணிட்டு மந்திர ரீதியாக தப்போ ரீதியாக நம்மளை இன்னும் பலப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கவச்சம் இன்னும் பெருசாக இருக்கணும் இல்லையா? இப்போது இந்த சவுத்தை அடிச்சுட்டான் பின்னாடி, அங்கே ஒரு விலை உயர்ந்த வஸ்துவை வைக்க முடியும். சாதாரணமாக ஒரு வயல்வெளியில் யாராவது எதாவது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த பெரிய வயல்வெளிக்கு எந்த காவலும் வேண்டியது இல்லை, யாரும் திருட போகிறது. அங்கே ஒரு ஆள் ராத்திரி படுத்து தூங்குறானாக்கா ஒரு சின்ன பர்ணசாலை போகும், குடிசை மாதிரி போட்டு அப்படியே இருந்து பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற கிரகஸ்தன் 4 பேரை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வீடு காம்பவுண்டோட தேவைப்படும். பேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க
இருந்ததுனாக்கா அதுக்கு சேஃப்டி லாக்கர் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும். இன்னும் பெரிய பெரிய கட்டடம், பெரிய நகைகள்லாம் வைக்கிற இடமா இருந்ததுனாக்கா இன்னும் டபுள் லாக்கர் அப்படி இருந்தால் வஸ்துவுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கவச்சம் ஜாஸ்தி ஆகுதா இல்லையா? இல்லையா? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாத மந்திர பலம் அல்லது மந்திர சக்தி, விலை மதிக்க முடியாத சக்தி அது சாமி கொடுத்துருக்காரு. அதுக்கு எவ்வளோ கவச்சம் போடணும்? அது ஜஸ்ட் லைக் அப்படியே விட முடியுமா? அதை இன்னொருத்த வந்து அது விட முடியாது. ஆனால் நம்மளுடைய தப்போபலம் குறையிறதுனால அது நம்மளோட வெளியில் போகும். புரியுறதா? வந்து ஓவர் டேங்கில் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு ஜலத்தை வந்து யாரும் திருடினா தான் அது வந்து ஜலம் வேஸ்ட்டாக போகும், வெளியில் போகும் அப்படிங்கிற கணக்கு இல்லை. அங்கே ஒரு பைப், இங்கே ஒரு பைப், 4 பக்கம் திறந்து விட்டாலே போகும். ஆனாவே அந்த ஜலசக்தியானது காவாயில் போயிடும், யாருக்கும் பிரயோஜனப்படாமல் போயிடும். இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம் அல்லது பகவானுடைய ஒரு சக்தியான எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் அவர், இல்லையா? பரமாத்மா இல்லாத இடம்ங்கிறது கிடையாது. முக்கியமாக இந்த மாதிரி அத்தியனம் பண்ணக்கூடியவா, மந்திர பலம் உடையவா, இவாள்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த இடத்துலேருந்து அந்த சக்தி எடுக்கிறது ரொம்ப சுலபம். புரியுறதா? வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இந்த மாதிரி மனுஷாளுக்கெல்லாம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு கவச்சங்களை போட்டு அந்த பரமாத்மாவை பாதுகாக்கணும். கோவிலில் கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கிறது வேறு, அதுவும் கோபுரத்தினுடைய வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கிறது வேறு, மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமிங்கிறது வேறு. இது தெருவிலே இருக்கும், அது 7 பிராகாரம் தள்ளி உள்ள பத்திரமாக வச்சு போற்றி பாதுகாத்து இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம பலத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு இன்னொருத்தனுடைய அனுமதியோ அவங்க சொல்லி நாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற கட்டாயமோ கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் பாழாக்கிடணும், உண்டா இல்லையா? அதனால் எல்லா விஷயத்துக்கும் பிரிட்டிஷ்காரன் மேலே வழி போடுறதோ அல்லது முகலாய பேரரசுகள் மேலே அவளை ப்ளேம் பண்ணுறதோ அர்த்தம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் நல்லா உபயோகப்படுத்தலாமே, அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லையா? அவனவன் தன்னுடைய காரியத்தை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாலே அந்த இடமானது பரிசுத்தமாகும், பல பேருக்கு பேர்டன் குறைஞ்சிடும், லோகம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் சொல்ல வந்த விஷயத்தினுடைய தாற்பயம். அதனால் தார்மீக சக்தி ஜாஸ்தியாகும். சுதந்திரம் அப்படிங்கிறது சும்மா வெறும் தலையை விரித்து போட்டு போகிறதோ, நினச்சபடி வஸ்திரத்தை கட்டின்னு போகிறதோ, நான் யாருக்கும் அடங்காத அடங்காப்பிடாரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதோ சுதந்திரம் கிடையாது. பகவானுக்கு கட்டுப்பட்டு, வேதத்தை தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, பூர்ண விசுவாசத்தோட சுவாமிக்கு கட்டுப்பட்டு சத்காரியம் பண்ணுறது தான் நிஜமான சுதந்திரம். கட்டுப்பாடு இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது லோகத்தில் கிடையவே கிடையாது. இல்லையா? உற்சவத்தில் பண்ணினாலும் கூட என்ன பண்ணுறா, ஆச்சாரியருக்கு காப்பு கட்டுறாருக்கு என்ன பேர்? ரக்ஷா பந்தனம்னு பேர். பந்தனம்னா என்ன? கட்டு. திக் பந்தனம்னு பேர். வீதி ஃபுல்லாக திக்பந்தனம், தெய்வங்களே கட்டி தான் வச்சுருக்காரு. கட்டினா என்ன, சுதந்திரம் இருந்தாலும் கூட அவாவா காரியத்தை ஒழுங்காக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால லோகக்ஷேமத்தை உத்தேசித்து இதெல்லாம் இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லை அப்படின்னாக்கா லோகம் எப்படின்னா இருக்கும்? ராத்திரி சூரியன் உதிக்க ஆரம்பிச்சு பகல சந்திரனை தான் ஏற்றி போயிடாதீங்க, சரியா வருமா? பீஷாஸ்மாத் பாதப்பவதேங்கிறது வேதம். பயந்துன்னு உதிக்கிறாரு, பீஷோதே சூர்யா, பயந்துன்னு உதிக்கிறான் ஒரு நாள். தாவதி பஞ்சமி இந்த மாதிரி அழகாக சொல்லிட்டு போகிறது வேதம். பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு அவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால ஏற்கனவே சொல்ல மாதிரி பூர்ண சுதந்திரம் உடையவர் அவர் மாத்திரம்தான் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு நமக்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய லௌகீக சுதந்திரத்தை பூரணமான முறையில் விஸ்வாசத்தோடு நல்லா அனுஷ்டானம் பண்ணி லோகக்ஷேமத்துக்கு நாம் அவசியம் நம்மளால் முடிஞ்ச இதுவை பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வந்த விஷயத்தினுடைய சாராம்சம். இதை யாரும் எந்த நாளும்